வெல்கம் டு அவர் சேனல் ஷுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரிஞ்சி சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். ஜஸ்ட் கலருக்காக தான் அதை போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நான் 2 கப் அரிசி போட்டுக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி போடுறேன். நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க, அரிசி உடையாம. நான் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.25 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 1 கப் தேங்காய் பால் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். பட் நான் ஊற்றலை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். சரியாக இருக்கும். 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. பிரிஞ்சி சாதம் ரெடி. Thanks for watching.